ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு 5 விதமான கை டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப கிராண்டாக, சிம்பிளாக அந்த மாதிரி எல்லா விதமான கை டிசைன்ஸும் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விதமான கை டிசைன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சீக்கிரமாக தைக்கக்கூடியது, கிராண்டான லுக், இந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே இருக்குது. 3க்கு 3 சைஸ் பீஸ் எடுத்து இப்போ இதை வந்து நம்ம முக்கோணம் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறோம். எப்பயுமே நார்மலாக வந்து முக்கோணத்துக்கு மடிப்போம் இல்லைங்களா, கிராஸாக அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணி, கிராஸில் 2ஆக ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறமே திருப்பியும் அதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணி திருப்பியும் அதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா. மொத்தமாக இதுக்கு நமக்கு ஒரு இந்த மாதிரி 8 கிளாத் வந்து தேவைப்படும். 8 பீஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்குறக்கு ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் இது. இது ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் டு 1/4 மணி நேரத்துக்குள்ளாரையே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இதுக்கான ரேட் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கை டிசைன் அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த 8 பூவையும் ஒன்றோட ஒன்று வச்சு தைக்க போகிறோம். அப்போ 4 பூ தான் நமக்கு வந்து வரும். இப்போ இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 1 by 1 நான் வந்து கீழே வச்சுக்கிறேன். ரொம்ப கேப் விடாதீங்க, ரொம்ப பக்கமாகவும் வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 by 1 வச்சுட்டு 4ஐயும் நான் வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல நம்ம வந்து வர பிசுரை அப்படியே வந்து அழகாக வெட்டி விட்டுறோம். தையல் போக மீதி இருக்கிற துணி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுட்டு இதை அப்படியே மடித்து 2ஆக ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து ஒரு குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இந்த தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் திரும்பும் போது அது வந்து உள்ளார் போயிடும். அந்த பிசுறு அது வந்து அவ்வளோ அளவுக்கு தெரியாது. அடுத்தது நான் 1 இன்ச் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் அகலத்தில் கையோட நீளத்துக்கு துணி எடுத்துருக்கிறேன். இந்த துணியை நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் வச்சு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேலு திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லைன் வந்து எல்லோ கலர் கிளாத்தை வச்சு கீழே பக்கமாக வந்து வச்சு தைச்சு அதை வந்து அப்படியே மேல் பக்கமாக திருப்பி விட்டுறேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்ச் 3/4 இன்ச்சு சைஸ்க்கு ஒரு இது மாதிரி வரும். இப்போ நம்ம கொடுத்த இது பார்த்திங்கன்னா ரோஸ் கலர், ஒரு பைப்பிங் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அதுக்காக தான் இப்படி தூக்குன மாதிரி லைட்டாக பைப்பிங் மாதிரி கொடுத்துருப்பேன் அந்த ஒரு டிசைனுக்காக. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கீழே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த இதை இந்த மாதிரி வந்து விரிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு இது வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீட்ஸ், கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நான் இந்த 8 பூவையும் விரித்து ஒவ்வொரு பக்கமும் தைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். பாருங்கள், ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் 30 நாள் 30 விதமான கை டிசைன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 17 டிசைன்ஸ் வந்து நான் முடிச்சிருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன், கிராண்டான டிசைன். அது தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நமக்கு ஆகும், அதுக்கு எவ்வளோ தையக்கூலி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கை டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்னொரு கை டிசைன் வந்து பார்த்தலாம். 2வது கை டிசைன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரெண்டிங் மாடல் இல்லை நியூ மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் விரும்பி தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இந்த மாதிரி நான் வந்து லைனிங்கில் கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேலே இதை வந்து நம்ம ப்ளவுஸோட மேல் பக்கம் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி அதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி நம்ம கட் பண்ணணுமோ அதே ஷேப்பில் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து இப்படி திருப்பும்போது நமக்கு உள் பக்கத்தில் சரியாக வந்து வரும். அது மேல் பக்கம் துணி எங்கேயும் சுருங்காமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இது மேலேயே வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து
தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கார்னரில் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு ஊசி வச்சு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வர தையல் எல்லாத்தையுமே கட் கொடுத்துடலாம். அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சென்டரில் கொடுக்கறதுக்கான கிளாத்து தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீக்கெல்லாம் ப்ளைனாக வரும், அந்த மாதிரி வரப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இல்லை பார்டர் வச்ச சாரீக்கே வரப்போ இந்த மாதிரி பார்டர் மட்டும் சென்டராக வந்து நம்ம கொடுக்கலாம். மாதிரி சின்ன சின்னதாக வந்து நான் கோடு போட்ட மாதிரி வந்து தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமேல அதே வந்து பாக்ஸ் ஷேப்பில் நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதை நம்ம கட் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ண இதில் உள்ளே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கேன்வாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே லைனிங் கிளாத் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம கட் பண்ண பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இப்படி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாகத்தை இந்த மாதிரி ஒரு தடவை மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் எண்டு வரையுமே அதை வைக்காமல் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம பேக் சைடில் நமக்கு எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் பாருங்க, 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நான் வந்து விட்டுருக்குறேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக வரதை வெட்டணும் இல்லைங்களா, அதை வந்து ஒரு மடித்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு எதுவும் பிசுறுலாம் வராது. அதுக்காக தான் இப்போ கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி இதை ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணி அதில் வச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பட்டையான பைப்பிங் மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு பட்டையான பைப்பிங் மாதிரி நான் அப்படியே வளைச்சி வச்சு ஸ்டிச் பண்ணி இது பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாமே வந்து அதே மாதிரி கொடுத்துட்றேன். இதுக்கும் நான் வந்து எல்லோ கலர் நூல் தான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணேன். இந்த லாஸ்ட் வரையுமே நம்ம போட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம இதில் லேஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலும் சரி, லேஸ் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். நான் ஒரு லைன் வந்து பட்டையாக வந்து இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு லைட்டாக லேஸும் வந்து கொடுக்குறேன். லேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், இதை முடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு சன்னமான ஒரு கோல்டனும் ரோஸும் கலந்த மாதிரி லேஸ் வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி தான் ஸ்டிச் பண்ணாலும் ப்ளைனாக இருந்தாலும் ஒரு அழகு தான் இருந்தாலும் அது கூட ஒரு லேஸ் கொடுக்கும்போதும் ஒரு அழகாக இன்னும் தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இது வச்சு நாட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாட் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கைக்கே வந்து 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேலே இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 இந்த கை டிசைனுக்கு வந்து வாங்கலாம். ஏன்னா பார்க்குறக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிரும். ஒரு கைக்கு 1/2 மணி நேரம்னா நம்ம 2 கைக்குமே 1 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற காசு வந்து வந்துடுது. நம்ம அந்த மாதிரி கணக்கு போட்டு தான் வந்து வாங்கிக்கணும். இப்போ இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒவ்வொரு குண்டு மணி வச்சு நான் வந்து பீட்ஸ் வச்சு தைச்சிக்கிறேன். எல்லோ கலர் பீட்ஸ் தான் வந்து வைக்கிறேன். இது வந்து பாசி நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த கோல்டன் கலர் மணி வச்சோம்னா சேம் எல்லாம் ஒரே கலரில் தெரிகிற மாதிரி இருக்குன்ட்டு கோல்டன் கலர் இந்த மாதிரி எல்லோ கலர் பாசி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3வது விதமான கை டிசைன். இந்த டிசைனுக்கு இப்போ நம்ம வந்து நான் கை வந்து இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கை போர்ஷனை நம்ம வந்து கட் பண்ணது க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இது வித்தவுட் லைனிங்கில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு அழகாக அப்படியே ஒரு ஊசியோட தையல் குதிரோட தையல் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு தையல் போடுறீங்களோ பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரே ஈவனாக பிடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து வச்சு ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப பட்டையாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடமும் அந்த வளைவு வர இடமும் நல்லா மடிக்க வந்துடும். மடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா நம்ம போடுற அந்த தையல் வந்து அந்த சாண்டில் கலர் கிளாத்லேயும் படக்கூடாது, இந்த கிளாத்லேயும் வந்து படக்கூடாது.
அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கேன்வாஸ் எடுத்து அந்த கிளாத்தை வந்து நான் எவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு நான் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் வந்து 1 பை 1ஆக நம்ம வந்து கலர் வச்சு அடுக்கடுக்காக தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம 1 பை 1ஆக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதிகமாக இதுக்கு நீங்கள் நூல் மாற்ற தேவையில்லை. சேம் ஒரே கலர் நூல்லையே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1/2 hour பக்கமாக ஆகிடும். இதுக்குமே நீங்கள் தாராளமாக இந்த கை டிசைனுக்கு நீங்கள் வந்து 200 வந்து வாங்கலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். 30 நாள் 30 விதமான கை டிசைன் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கட் கொடுத்த இடத்துல ஒரு பைப்பிங் கொடுத்து இந்த இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான பிசுறும் வராது. இப்போ ஒரே ஈவனாக வந்து எல்லாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த இதை எடுத்து சென்ட்ரு பார்த்துட்டு இப்போ அந்த சென்ட்ரும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஈவனாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இதில் நம்ம ஊசியோட தையல் வந்து போட்டுக்கிறோம். நம்ம வந்து போடும்போது நல்லா கட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 2 சைஸில் நான் வந்து ஒரு 6 கிளாத் வந்து எடுத்துருக்கிறேன். அந்த 6 கிளாத்தை இந்த மாதிரி நம்ம ஒரு இது வைக்கிறோம் இல்லைங்களா, நார்மலாக நம்ம வந்து தைக்கிற நாட்டுக்கு வைக்கிற இதையே வந்து எப்பயும் மடிக்கிறதையே வந்து இன்னொரு ஃபோல்டிங் மடித்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற 4-5 பூவையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு இதை 1 பை 1ஆக இப்போ நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். திருப்பி விடுறப்ப இந்த கார்னரில் கரெக்டாக வர மாதிரி ஊசி விட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா பூவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 பூவும் அதில் ஒரு 2 பூவும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பூவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசியை உள் பக்கமாக விட்டுட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு 10-15 பீட்ஸ் வந்து கோக்குறேன். கோத்து அதை வந்து இதில் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிட்டு அதே மாதிரியே வந்து இந்த இடத்துல வச்சு நல்லா தைச்சி விட்டுறேன். தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமே திருப்பியும் நாட் போட்டுட்டு உள் பக்கத்தில் இருந்து ஊசியை விட்டு இந்த மாதிரி ஒரு 10-15 பீட்ஸ் வந்து கோத்து திரும்பவும் அதே மாதிரியே அதோட ஈவனுக்கே இதையும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நூல் போட்டு நல்லா வந்து ஒரு கட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது கழட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு நல்லா ஒரு நூல் போட்டு நம்மளும் கட்டி எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா 5 பூவு, அதே மாதிரியே ஊசி நூலையும் வச்சு இந்த மாதிரி வந்து 1 2 3 4 5ன்னு எல்லா பூவையும் அப்படியே ஒட்டுக்காக வந்து அந்த ஊசியில் நம்ம தைச்சிட்றோம். தைச்சிட்டு மீதி இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுட்டு அந்த 5 பூவையும் ஒரு நாட் வந்து போட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ ஷேப்பில் நமக்கு வந்துடும். இந்த பூவை வந்து நம்ம எங்கேயுமே நமக்கு இது ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை மிஷினில் ஒரு தையல் போட்டுக்கிட்டாலும் சரி கரெக்டாக இதே மாதிரி வச்சு, அப்படி இல்லைன்னா ஊசியும் நூலையும் வச்சு ஒரு தையல் வந்து தைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து அதே இடத்துல நமக்கு கொஞ்சம் ஆடாமல் அப்படியே க்ரிப்பாக நின்றுக்கும். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் பேச்சஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். இது நம்ம இப்போ கம் போட்டு ஒட்டினாலும் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமே நம்ம வந்து இதை ஊசி நூலும் போட்டு தைச்சிக்கலாம். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிராண்டான லுக்கில் நமக்கு வந்து சூப்பரான ஒரு கை டிசைன். இதுக்கு வந்து நமக்கு லேஸ் ஒர்க் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒன்று தான். இதுக்கும் நீங்கள் வந்து 150லேருந்து 200 வரையுமே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். தைக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கைக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ நான் இந்த மாதிரி 2.5க்கு 2.5 சைஸில் வந்து பாக்ஸ் ஷேப்பில் நிறைய பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நம்ம முக்கோணம் ஷேப்பில் வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாக்ஸை வச்சு நான் ஒரு ரவுண்ட் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ 1 பை 1ஆக இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக நம்ம தான் ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொரு டிசைனும் வந்து கொஞ்சம் பார்த்து தைச்சோம் அப்படின்னா தான் அதுக்கான ஒரு அழகு வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இது நானும் தைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அவசரமாக நீங்கள் தைச்சிங்க எதையுமே பார்க்காம அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அது வந்து நமக்கு ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கில் வந்து வராது. ஒரு சின்ன
மிஸ்டேக் பண்ணுறதுல தான் வந்து நமக்கு அந்த டிசைனோட ஃபினிஷிங்கையே கெடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பூக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே வந்து நூலை கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்துட்டு எல்லா பூவையும் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நம்ம 1 by 1 வந்து பூவை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பூவை நான் வந்து அந்த கையோட சென்ட்ரு பகுதியில் மேல் பக்கத்தில் இருந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்தது இப்படியே 1 by 1 பூவை வந்து நல்லா நெருக்கமாக பக்கமாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப தள்ளியும் போடலை, ரொம்ப பக்கமாகவும் வைக்கலை. ஆனால் ஓரளவுக்கு பக்கமாக நெருக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தையல் போட்டுக்கிறேன். அடுத்தது ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு திருப்பி 2வது லைன் அதுக்கு கீழே இந்த 2 முக்கோணத்துக்கும் நடுவில் வந்து இன்னொரு முக்கோணம் வர மாதிரி அந்த பூவை வந்து நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது மாதிரியே வந்து ஃபுல்லாக நம்ம கை பூராமே வந்து பூவை வச்சு அப்படியே தைச்சு லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். இது பார்க்குறப்ப நமக்கு ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கையில் ஒரு அழகான ஒரு எம்ப்ராய்டிங் பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிசைனாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து இந்த பூவை ரெடி பண்ணி பேக் சைட் சென்ட்ரு பேக் நெக்குக்கும் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். கைக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை பாவாடை சட்டைக்கெல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா வந்து பாவாடை சட்டையில் சென்டராக வர மாதிரி இந்த பூ வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதுக்குமே வந்து நம்ம 150 to 200 வரையுமே வந்து நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். நான் வாங்குகிற இடத்த பொறுத்து நான் வந்து தையக்கூலி சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் தைக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தையக்கூலி வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு கீழே பார்டரை நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஒரு லைன் கொஞ்சம் பட்டையாக கொடுத்து அதை அப்படியே வந்து ஒரு ஃபோல்டிங் மடித்து நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இப்போ நம்ம சாண்டில் கலர் நூல் கம்பல்சரி மாற்றிக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே சாண்டில் தான் நூல் போட்டு தான் ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா நமக்கு அந்த மெரூன் கலர் நான் போட கிடையாது. நம்ம அதிகமாக நமக்கு எந்த இடத்துல தேவைப்படாதோ எதை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த நூலை பார்த்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சும்மா நூல் மாற்றிட்டு இருக்கிற ஒர்க் இல்லை. இப்போ இந்த எம்டியாக வந்து சென்டரில் இருக்குது இல்லைங்களா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் கோல்டன் கலர் பட்டன் ஒரு ஸ்டோன் பேச்சஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ண பூ ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பூ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது நம்ம பார்த்துட்ருக்கிறது 4வது கை டிசைன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலில் வந்து கை டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்க்கலாம். அடுத்தது இப்போ பார்க்க போகிறது நம்ம வந்து 5வது கை டிசைன் வந்து பார்க்க போகிறோம். இது நமக்கு ஒரு லேஸ் போட்ட மாதிரி வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி இப்போ நம்ம ப்ளவுஸோட கையில் 1 by 1 இப்போ லைனிங்கில் தான் நான் வந்து கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இது போட்டு எடுத்துக்கலாம். டிசைன் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது கையில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி வந்து சரியாக வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேன்வாஸ் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த வளைவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக வர மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம திருப்பி விட்டுட்டு தைக்கும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், அதே மாதிரியே வந்து நான் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு 1 by 1 ஒரு ஊசி வச்சு இந்த மாதிரி தையல் அதை வந்து நான் கரெக்டாக வெளியே எடுத்து விட்டுட்டு இப்போ அது மேலேயே வந்து நம்ம வந்து தையல் போட போகிறோம். தையல் போட்டதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து அடுத்தது கீழே வந்து டிசைன் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணக்கூடிய டிசைனாக இந்த டிசைனுக்கும் நீங்கள் வந்து 150 to 200 வரையும் சார்ஜ் பண்ணலாம். ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த இதை எக்ஸ்ட்ராவாக இப்போ நான் கொஞ்சம் லைனிங் கொடுத்து எல்லோ கலர் கிளாத் வந்து டிசைனுக்காக எடுத்துருக்கிறேன். இந்த டிசைன் கொடுத்த கிளாத்தை இப்படி இந்த பக்கம் மேலே பக்கமாக நம்ம வச்சுக்கிறோம். இந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மேல் சைடு ஒரு மடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே கீழே வந்து இதை வச்சு அப்படியே வந்து
ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ வந்து இந்த இடத்துலேருந்து கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த துணியை வச்சு தான் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம இதுலேருந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த துணியை வச்சு ஒரு ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு பட்டையான பைப்பிங் மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண கொடுத்துர்லாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேலு வந்து நம்ம சரியாக வந்து கொஞ்சம் இதை கரெக்டாக ஈவன் பண்ணி நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அழகாக வந்து ஒரு பட்டையான ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து அந்த ரோஸ் கலர் நூலில் தான் வந்து இந்த மாதிரி சென்டர்லேருந்து நான் வந்து டிசைன் போடுறேன். பாருங்கள், இந்த இடத்துலையே வந்து நான் இதை வந்து ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி வந்து ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் வர மாதிரி ஒரு 3 கோடு வர மாதிரி அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இதே மாதிரியே வந்து எல்லா பக்கமுமே நான் வந்து கீழ் பக்கம் எல்லோ கலர் கிளாத் வருது இல்லைங்களா, அந்த பக்கத்தில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேலு இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலு அடுத்தது எல்லோ கலர் நூலை போட்டு இந்த ரோஸ் கிளாத்தில் மேல் பக்கம் அந்த நம்ம இப்படி வளைச்சி வச்சு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த பள்ளத்தில் மேல் பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். கம்பல்சரி எல்லாத்துலேயும் ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துக்கிட்டு இதே மாதிரியே ஃபுல்லாக லாஸ்ட் எண்டு வரையுமே போட்டுக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்குமே எனக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பக்கம் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் வந்து கொடுத்துர்லாம். அப்படிங்கிறதுனால ஒரு கோல்டன் கலர் லேஸ் வச்சு இந்த வளைஞ்சு வருது இல்லைங்களா வளைவு, அந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக நிறைய கலர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வருது. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நான் ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழேயும் வந்து ஒரு பார்டர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி முக்கோணமாக வச்சு தைச்சதில் ஒவ்வொரு பீட்ஸாக வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறக்கு நமக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியும் ஒரு லேஸ் ஒர்க் டிசைனில் ஒரு 3மே வந்து ஒரு கலந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து இப்படி இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.